அண்ணன் வேற என்ன ஆனாருன்னு தெரியல. அதையெல்லாம் நினைச்சு அண்ணி ரொம்ப அப்செட் ஆயிருக்காங்க. பின்ன எனக்கே இப்படி இருக்குன்னா அவங்களால எப்படி தாங்க முடியும்? பெத்த குழந்தையும் காணோம், கட்டின புருஷன் என்ன ஆனானே தெரியாது. ஐயோ, உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஏப்பா புத்து, உத்தரவை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதாப்பா? ஒரு நாள் உத்தரா சென்னைக்கு வந்து போன் பண்ணி உடனே ஒரு இடத்துக்கு வர சொன்னா. நானும் அவசரமா போய் அவ சொன்ன இடத்துல தேடி பார்த்தேன். ஆனா அவ அங்க இல்ல. உத்தரா பத்தியும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன். ஏமா சக்தி, ஏமா இப்படி அவசரப்பட்டுட்டு? என்ன, எதுக்கு அவசரப்பட்ட சக்தி? மொத்த குடும்பத்தையும் தன்னுடைய கஸ்டடியில வச்சிருக்கிறதா நாகவல்லி பொய் சொல்லி கையெழுத்து வாங்கிட்டப்பா. என்ன சக்தி, நீ ஏன் கையெழுத்து போட்ட? கையெழுத்து போடலன்னா கொன்னுடுவேன்னு சொன்னா, அப்புறம் எப்படி போடாம இருக்க முடியும்? என்ன தாத்தா இது? இப்ப அதுவா முக்கியம்? அம்மா கொஞ்சம் போன் பண்ணி கொடுங்களேன், நான் பேசணும். எப்ப பார்த்தாலும் இப்படி சாப்பிட்டு சாப்பிட்டு உக்காந்துட்டே இருந்தீனா இப்படிதான் ஆயிடுவேன். எந்திரிச்சு ஏதாவது வேலை செஞ்சாதானே உடம்பு ஏதாவது சரியாகும். எப்ப பார்த்தாலும் உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லைன்னு சொல்ல வேண்டியது. சொல்லுங்க சுகந்தி, போன் அம்மா கிட்ட கொடு. அது சக்தி அவங்க கிட்ட பேசணுமா? என்னது சக்தியா? என்னங்க சொல்றீங்க? ஆமா சுகந்தி, சக்தி உயிரோட தான் இருக்கா. நான் எல்லாம் அப்புறம் டீடைல்டா சொல்றேன். நீ முதல்ல போன் அம்மா கிட்ட கொடு. அது அவங்க வீட்ல இல்ல. ஏய், என்ன சொல்ற? எதுக்கு இப்ப டென்ஷன் ஆகுறீங்க? அவங்க 2 பேரும் கோயிலுக்கு போயிருக்காங்கன்னு சொல்ல வந்தேன். சரி, வந்த உடனே கூப்பிடு. சரி. என்ன என்னாச்சு? அம்மாவும் அண்ணியும் கோயிலுக்கு போயிருக்காங்களா? வந்த உடனே கூப்பிட சொல்லிருக்கேன். முத்துவேலு, உடனே என் கூட வா, நாகவல்லி வீட்டு வரைக்கும் போயிட்டு வா. தாத்தா, என்ன இது? ஏன் இப்படி அவசரப்படுறீங்க? இப்ப யார் யார் எங்க இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. அப்படி தெரியாம இருக்கிறது தான் அவங்களுக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. புரியுது சக்தி, ஆனா அதுக்காக அவளை யாரும் கண்டுக்காம இருந்தா அவளுக்கு ரொம்ப தைரியம் வந்துரும். ஆமா, நாங்க போய் அவளை 2 வார்த்தை கேட்டுட்டு வந்துடுறோம். வாங்கண்ணே. முத்துவேலு சொல்றதா சரி, நீ தைரியமா இரு. வாங்க. என்ன தாத்தா? அது துண்டேடு. தாத்தா கொஞ்சம் சொல்லுங்க. தைரியமா இரு. தாத்தா, என்ன நடக்குது? நாகவல்லி, நாகவல்லி, ஏய், என்ன என்ன காரியம் பண்ணிருக்க நீ? நான் எத்தனையோ காரியம் பண்ணிருக்கேன், அதுல எதை சொல்ற? வாஸ்தவம் தான். தப்பு 1 2 பண்ணிருந்தா தெரியும். தப்பு பண்றதே பொழப்பா பண்றவ நீ, உனக்கு எப்படி தெரியும்? இரு, எதை சொல்றதா இருந்தாலும் நேரடியா சொல்லு. என்ன கேட்க வந்த அத கேளு. நாகவல்லி, என்னோட அம்மாவும் அண்ணியும் உன்னோட கஸ்டடியில இருக்கிறதா போய் சொல்லி பத்திரத்துல கையெழுத்து வாங்கிருக்கியே, வெக்கமா இல்ல? தம்பி, இதுல வெக்கப்படுறதுக்கு என்ன இருக்கு? அவ என் சொத்தை புடுங்கிட்டு போனா, நான் அவகிட்ட இருந்து மறுபடியும் திரும்ப வாங்கிட்டேன். அந்த சொத்தே சக்தியோட தானே? தப்பு தம்பி, நேத்து வரைக்கும் அது அவளோட சொத்து. எப்ப சக்தி கையெழுத்து போட்டு கொடுத்தாலோ அடுத்த நிமிஷமே அந்த சொத்தெல்லாம் என் பேருக்கு வந்தாச்சு. இதுல பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. நாகவல்லி, கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சு ரொம்ப ஆட்டம் போடாத. தட்டி கேட்க சக்தின்னு ஒருத்தி புறப்பட்டுட்டா, இனிமே உன் ஆட்டெல்லாம் எடுபடாது. எடுபடாம தான் பத்திரம் என் கைக்கு வந்துருச்சா? இப்படி அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படுறியே, அசிங்கமா இல்ல உனக்கு? டேய் டேய், இதெல்லாம் நான் காலங்காலமா கட்டி காப்பாத்தின சொத்துடா. சொத்து வேணாம் சொந்தங்க வேணான்னு விட்டுட்டு போனவங்க தானே.
இப்ப எதுக்கு சொத்து வேணும்னு போட்டா போட்டி போட்டுட்டு நிக்கிறது? அகவல்லி, பத்திரம் உன் கைக்கு வந்துடுச்சுங்கிற தைரியத்தில் பேசாத. இன்னமும் அது உன் பேருக்கு மாறல, அதை ஞாபகத்தில் வச்சுக்க. அதை எப்ப மாத்தணும் எப்படி மாத்தணும்னு எனக்கு தெரியும். உன் வேலையை பார்த்துட்டு போ. ஏய், ஆ? பொம்பளைன்னு பாக்குறேன் இல்ல? என்னடா என்ன? போடா. உங்க அப்பனாலே ஒண்ணும் பண்ண முடியாம உள்ள போய் உட்கார்ந்திருக்காரு. உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. பா. ஏய், எங்க அப்பா ஒண்ணும் பண்ண முடியாம உள்ள உட்கார்ல. இப்போதைக்கு ஒண்ணும் பண்ண வேண்டாம்னு விட்டு வச்சிருக்காரு. ஆனா அந்த பொறுமையை நீ சக்தி கிட்ட எதிர்பார்க்காத. அவ உன்னை சும்மா விட மாட்டா. ஏய், என்னடா பெரிய சக்தி? அவகிட்ட போய் சொல்லு. இந்த மாதிரி எத்தனை சக்தி வந்தாலும் இந்த நாகவல்லிய ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு. பா. ஏதோ ஏமாத்து கையெழுத்து வாங்கிட்டுங்கிற தைரியத்தில் நீ பேசிட்டு இருக்க. கையெழுத்து மட்டும்தான் வாங்கியிருக்க, இன்னும் அது ரிஜிஸ்டர் ஆகல. அதை மறந்துடாத. அதை ரிஜிஸ்டர் பண்றதுக்கு சக்தி விடவே மாட்டா. வண்ண தடுத்து நிறுத்து சொல்லு பாப்போம். பாப்போம். ஏய், இனிமே பேசி பிரயோஜனம் இல்ல. வாப்போ. இல்ல ரங்கண்ணா, இவ சொன்ன கேளு, வாப்போலாம். வா. ஏய், போடா. வந்துட்டான். சார் வணக்கம். வாங்க வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இப்பதான் ஊர்ல இருந்து வரீங்களா? ஆமா. விஜயா, விஜயா, என்னங்க? ஜோசியர் வந்திருக்காரு பாரு. வாங்க. மா கீதா, தண்ணி எடுத்துட்டு வாமா. வணக்கம் மாப்பிள, வரேன் மாமா. உட்காருங்க. மாப்பிள வாங்க. வந்துட்டேன் மாமா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. நான் ஊர்ல இருக்கும்போது ஐயா ஃபோன் பண்ணிருந்தாரு. இன்னைக்கு காலையில தான் வந்தேன். வந்ததும் ஒண்ணும் இல்ல பொறுப்பு. ஜோசியர, விஜயா உங்களை அவசரமா பார்க்கணும்னு சொன்னா அதான் வர சொன்னேன். என்ன விஷயம் சொல்லுங்கம்மா. முதல்ல தண்ணி குடிங்க. அது வந்து ஜோசரே, வீட்ல அடுத்தடுத்து கெட்ட விஷயங்களாவே நடந்துட்டு வருது. பொதுவா கெட்ட விஷயம் நடந்த வீட்ல ஒரு நல்ல காரியம் பண்ணா சரியாயிடும்னு சொல்லுவாங்க. அதான் உங்ககிட்ட யோசனை கேட்கலான்னு வர சொன்னேன். என்னம்மா நடந்துச்சு? போன வாரம் ஒரு நாள் என் பையன் ஆனந்தும் அவன் கட்டிக்க போற பொண்ணும் கோயிலுக்கு போயிருந்தாங்க. அப்ப 4 ரவுடி பசங்க சேர்ந்து ஆனந்த் அடிச்சு மண்டைய உடைச்சிட்டாங்க. இதே மாதிரி அடுத்தடுத்து தப்பான விஷயங்களாவே நடந்துட்டு இருக்கு ஜோசியரே. வீட்ல சந்தோஷங்கிறதே கிடையாது. அதான் உங்களை கேட்கலான்னு வர சொன்னேன். ஓ அப்படியா? அவங்க 2 பேரையும் வர சொல்லுங்கம்மா. ஆ, கீதா, அவங்க 2 பேரையும் வர சொல்லுமா. சரிம்மா. 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா முடிவு பண்ணிட்டீங்களா? கல்யாணம் பண்ணி வைக்கிறதா முடிவு பண்ணிட்டோம். கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலான்றத பத்தி கேக்குறதுக்காக தான் உங்களை வர சொன்னோம். 2 பேரோட ஜாதகமும் இருக்கா? பையனுக்கு ஜாதகம் இருக்கு ஜோசியர, பொண்ணு எதுவும் எடுத்துட்டு வரல. சரி. அதோட அவங்க அப்பா அம்மா வந்து அமெரிக்காவில் இருக்காங்களாம். ஓஹோ அப்படியா? இதுல ஜாதகமெல்லாம் வாங்கி பார்த்து கல்யாணம் பண்றது சாத்தியமானு எனக்கு தெரியலீங்க. தம்பி நல்லா வாமா, இருக்கீங்களா? வந்து உட்காரு. எனக்கு கொஞ்சம் தள்ளி பாருங்க. நல்லா இருக்கேன். ஜோசிரே, இவதான் ஆனந்த் கட்டிக்க போற பொண்ணு. பேரு உத்ரா. உத்ரா, வணக்கம் சொல்லுமா. வணக்கம்மா. ஜாதகம் இல்லைன்னு சொல்றீங்க, சோழி போட்டு பாத்துருவோம். சரிங்க. பாப்பா பேர் என்ன சொன்னீங்க? உத்ரா. உத்ரா. நாங்க நிமித்த ஜோசியம்னு சொல்லுவோம் இத. பொண்ணு பேரு உத்ரா. ஓம் தாயே பகவதி ஜக்கம்மா மாரியாத்தா, என் வாக்கு தவறாதபடி என் நாக்குல வந்து உட்கார்ந்து நல்ல வாக்கு கொடுமா, நல்ல வாக்கு கொடு. ஆனந்த் உத்ரா 2 பேரு நேரமும் எப்படின்னு சொல்லுமா சொல்லு.
நல்ல செய்தி கிடைக்கலம்மா. என்ன சொல்றீங்க ஜோசியரா? ஆமாங்க, பகவதி அம்மன்ட்ட 3 முறை சோழி போட்டு கேட்டு பார்த்துட்டேன். அம்மன் சொல்ல மாட்டேங்கிறா. அப்படின்னா உங்க பையனுக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். சொல்றேன்னு சங்கடப்படாதீங்க. உங்க பையனுக்கு ஒரு கண்டம் இருக்குங்க. கண்டமா? செத்தாண்டா. என்ன ஜோசியரை சொல்றீங்க? ஆமாம்மா, அதுல இருந்து இவர் மீளணும்னா தொடர்ந்து 48 நாட்கள், அதாவது ஒரு மண்டலம் அம்மனுக்கு விளக்கு பூஜை பண்ணணும். அது முடிஞ்சதும் பரிகார பூஜை பண்ணா எல்லாம் சரியாயிடும். நீங்க 48 நாள் விளக்கு பூஜை பண்ணிட்டு வாங்க. முடிஞ்சதும் நானே வந்து பரிகார பூஜை பண்றேன். ஆனா ஒண்ணுமா, என்ன கேட்காம கல்யாணத்துக்கு மட்டும் நாள் குறிச்சிடாதீங்க. என்னுடைய ஜோசியம் என்னைக்கும் பொய்யானதில்ல, அது உங்களுக்கே தெரியும். கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் சொன்னதுக்கு அப்புறம் எதையுமே செய்யுங்க. சரிங்கம்மா, அப்ப நான் கிளம்புறேன். இருங்க ஜோசியரா, சாப்பிட்டு போலாம். பரவாயில்ல, இருக்கட்டும் சார். கொஞ்சம் வாங்க. வரேம்மா. இருங்க, கடை வரைக்கும் பேசிட்டு போலாம். வாங்க. ஐயா, நான் போயிட்டு வந்துடுறேன். என்ன ஜோசியரை தனியாக கூப்பிட்டீங்க? ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அதான் உங்களை கூப்பிட்டேன். சொல்லுங்க. வீட்டுல காட்டுனீங்களே பொண்ணு, ஆமா உத்தரா, அவளுக்கு என்ன? அவளுக்கும் உங்க பையனுக்கும் கல்யாணம் நடக்காது. என்ன சொல்றீங்க ஜோசியரா? ஆமாங்க, சோழி போட்டு பார்த்ததுல உங்க பையன் ராசிப்படி அவன் ஆசைப்பட்ட பொண்ணு இந்நேரம் விலகி போயிருக்கணுமே. ஆனா இந்த பொண்ணு இன்னமும் இருக்காளே, அதான் ஆச்சரியமா இருக்கு. இந்த பொண்ணு எந்த நிமிஷமும் உங்க பையனை விட்டு போயிடலாம். இந்த பொண்ணை நம்பி கல்யாணம்லாம் நிச்சயம் பண்ணிடாதீங்க, அது நடக்காது. ஜோசியரே, என் சம்சாரம் விஜயா படுத்த படுக்கையா இருந்த போது நீங்க சில பரிகாரங்கள்லாம் செய்து கொடுத்தீங்க. அதுபடி அவன் நல்ல குணமாகி இப்ப நடமாட ஆரம்பிச்சிட்டா. ஆமா, இப்ப இந்த விஷயத்தை அவட்ட சொன்னா எப்படி தாங்கிக்குவா? சொல்லித்தான் ஆகணுங்க. நீங்களும் மறைச்சு வச்சுட்டு உங்க பையனும் ஆசையை வளர்த்துட்டு அந்த பொண்ணை விட்டுட்டு போயிட்டா அதை அவன் தாங்குவானா? அப்புறம் உங்க பையன் படுற பாட்டை பார்த்து நீங்க 2 பேரும் எப்படி சகிச்சுப்பீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். கேட்குறேன்னு தப்பா நினைக்காம ஜோசியர. அது கூட எதுக்காக இப்படி கேட்குறேன்னா, அந்த பொண்ணை பார்த்தா ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கிறா. அவ எங்க பிள்ளைய ஏமாத்துவான்னு எங்களால் நினைக்கவே முடியல. அதான் நீங்க உறுதியா தான் சொல்றீங்களா? ரொம்ப வருஷமா உங்க வீட்டுல நடக்கிற எல்லா நல்லது கெட்டதுக்கும் நான் தான் நாள் குறிச்சு கொடுத்துட்டு இருக்கேன். இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் எப்படி நடந்துச்சோ அது போலதான் இதுவும். அந்த பொண்ணு முன்னாடி சொன்னா தப்பாயிடுன்னு தான் உங்களை தனியா கூட்டிட்டு வந்து சொல்றேங்க. அது மட்டும் இல்ல, உங்க பையன் ஆனந்த் இப்போ ஒரு மரண கண்டத்துல இருந்து தப்பிச்சிருக்கணுமே. ஆமா, அவன் கைய கிழிச்சுக்கிட்டு படுத்துட்டான். நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். அப்ப இந்த பொண்ணு விஷயத்துல மட்டும் எப்படி நான் சொல்றது தப்பாயிடும்னு நினைக்கிறீங்க? ஐயோ, உங்களை நான் தப்பு சொல்லவே இல்லை ஜோசியர, உங்களை நான் தப்பு சொல்லவே இல்லை. ஆனா அந்த பொண்ணை நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்க குடும்பத்துல ஒருத்தியாவ பழகிட்டா பாருங்க. அதான். அதுக்கு என்ன பண்றது?
சமயத்துல நாம தான் மனசை திடப்படுத்திட்டு ஒரு முடிவு எடுக்கணும். அந்த பொண்ணை முதல்ல வீட்டை விட்டு அனுப்புறதுக்கான வழியை பாருங்க. அதுவும் உங்க பையன் நன்மைக்காகவும் உங்க குடும்ப நன்மைக்காகவும் தான் சொல்றேன். இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லைங்க. நான் வரேன். விஜயா, என்னம்மா யோசிச்சுட்டு இருக்க? வேற எதை பத்திங்க யோசிப்பேன்? எல்லாம் நம்ம ஜோசியர் சொன்னதை பத்தி தான். ஜோசியர் வீட்டில் சொன்னதை பற்றி எவ்வளோ நேரம் யோசிச்சு வருத்தப்பட்டு இருக்கிய? என்ன வெளியில் அழைச்சிட்டு போய் பேசினது கேட்டீங்கன்னா என்ன பண்ணுவ? என்னங்க நீங்க வேற புதிரெல்லாம் போடுறீங்க? அவர் என்ன அழைச்சிட்டு போய் சொன்னதை கேட்டதும் எனக்கு ஒன்றுமே புரியலம்மா. என்ன சொன்னாருங்க? நம்ம பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க கூடாதுன்னு சொல்றாருமா. என்னங்க என்ன சொல்றீங்க? ஆமாம்மா, நம்ம பையன் நேரப்படி அந்த பொண்ணு இவனை விட்டு ஓடி போயிடுவாளாம். ஆனந்த் கூட இப்போ ஒரு மரண கண்டத்துலாம் தப்பிச்சிருப்பானு கேட்குறாரு. ஓ, அதான் கையை கிழிச்சுக்கிட்டு படுத்து கிடந்தானோ? நானும் அதான் சொன்னேன், அவர் ஒத்துக்கிட்டாரு. ஆனால் 2 பேருக்கும் கல்யாணங்கிறது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்ட்டாரு. ஏங்க பாவங்க அந்த பொண்ணு நம்மள நம்பி இங்கே வந்து உட்கார்ந்துருக்கா. இப்ப போய் அவகிட்ட நீ ஆனந்த கட்டிக்க கூடாதுன்னு சொன்னா அவ தாங்கிக்குவாளாங்க? தாங்க மாட்டாதான், நல்ல பொண்ணு தான், நான் இல்லைன்னு சொல்லலையே. ஆனால் அதுக்காக நம்ம பையனுடைய எதிர்காலத்தை நம்ம கவனிக்காமல் இருக்க முடியாதுல்ல. என்ன விஜயா, நீ எப்படி புரிஞ்சுக்காம இப்படி அழுதினா அப்புறம் நம்ம பையன் எப்படி புரிஞ்சுக்குவான்? இல்லங்க, ஏற்கனவே அவ நாம சம்மதிக்கலன்னு கோச்சிக்கிட்டு நம்மளை விட்டு விலகி இருந்தான். அப்ப கூட அந்த பொண்ணு யாருன்னு நமக்கு தெரியாது, அதனால பரவாயில்ல. ஆனா இந்த முறை அந்த பொண்ணை நம்ம ஏத்துக்கிட்டு நம்ம கூட இவ்வளவு நாள் தங்க வச்சுக்கிட்டு இவ்வளவு நாள் கழிச்சு போய் இத பத்தி பேசினா முதல்ல நம்ம பையன் நம்மள மதிப்பானான்னு பாருங்க. கட்டாயம் நம்மளை விட்டு போயிடுவாங்க. நீ சொல்றது வாஸ்தவம் தான்மா, புரியுது. நீ சொல்றபடி செஞ்சா பையன் ஒத்துக்கவே மாட்டான், நம்மளை விட்டு போயிடுவான். அதனால நம்ம மனசை நாம கல்லாக்கிக்கிட்டு அந்த பொண்ணே நம்ம வீட்டை விட்டு போற மாதிரி நம்ம பண்ணிடணும். ஐயோ, அதெல்லாம் என்னால முடியாதுங்க. நீ ஒன்றும் பண்ண வேணாம், எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்க, நமக்கு நம்ம பையனோட வாழ்க்கை தான் முக்கியம். ஏங்க அவன் விஷயத்துல மட்டும் அதான் ஜோசியர் சொல்லிட்டாருலம்மா, அவனுக்கு டைம் சரியில்லைன்னு. எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஓ, மொத்தத்துல ஓடி போக போறாளா? சூப்பர். மாப்பிள, அத்தை, பத்திரத்தை எடுத்துட்டு வாங்க. ஓ சரி சரி. ஆ. ஐயோ, 1000 ரூபாய் நோட்டு முழுசா எவனோ ஒருத்தன் கீழே போட்டுட்டு போயிட்டான். காந்தி எவ்வளவு அழகா இருக்காரு. 1000. அம்மா, மறுபடியும் எவ்வளவு பழம்பழான்னு இருக்கு. இன்னைக்கு நமக்கு நல்ல பணம் வேண்டாம். யாரும் பார்க்கல. என்ன இன்னொரு 1000 ரூபாய் நோட்டு மடிச்சு கிடக்கு. ஐயோ, வழி நெடுக பணமாவே இருக்கே. எவனோ ஒரு மாங்காய் மடையே வழியில பணத்தை போட்டுட்டு போயிட்டான். இன்னும் எங்க
அங்கங்க எவ்வளவு கிடக்கும். ஐயோ பணமா ரிஜிஸ்ட்ரேஷனா? ஐயோ ரிஜிஸ்ட்ரேஷன் போலின்னு அத்தை திட்டுமே. ஐயோ சரி, ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிட்டு அத்தையை அனுப்பிச்சிட்டு நம்ம மறுபடி இதே வழியில நடந்து போய் தேடுவோம். எனக்கு சுக்கிர திசை அடிக்குது. எல்லா வேலைகளும் சக்சஸ். ஹாப்பி, ஒரே சந்தோஷம். பத்திரம் மாப்பிள்ளை எடுத்துட்டு வராரு. சரிங்க. எல்லாம் சரியா இருக்கான்னு பாருங்க. சரிங்கம்மா பாத்துறேன். சீக்கிரம். வணக்கம். வாங்க வணக்கம். இந்தாங்க. அத்தை எல்லாம் கரெக்டா தாம்மா இருக்கு. சக்தியோட கையெழுத்தே இல்லையே இதுல.